ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு கொடுக்குற பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ ரேஷன் கார்டு வச்சிருந்தா எல்லாத்துக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு அப்படின்ற ஒரு விஷயம் 2000 ரூபாய், 1000 ரூபாய், 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பொங்கல் பரிசு தொகுப்பு 2024 போட்டு கடை பெயர் அது வந்து பார்த்தீங்கன்னா அட்டைதாரர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இது டோக்கன், இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு கொடுக்க போறதுக்கான ஒரு டோக்கன் தான். அந்த 1000 ரூபாய் இருக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்கும், கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஒரு பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கான ஒரு டோக்கன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுல யாருக்கெல்லாம் வந்து இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், சில மெம்பர்ஸ்க்கு வந்து கிடைக்கும், சில மெம்பர்ஸ்க்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இந்த இயர்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதனால அப்படின்னு கூட வந்து நம்ம நியூஸ்ல வந்து பார்த்துருக்கோம். அது வந்து இந்த ஒரு அதாவது வருமானம் வந்து கொஞ்சம் நம்ம அரசாங்கத்தில் வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அந்த மாதிரி வந்து சில கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ வந்து முக்கியமாக இந்நிலையில் அதாவது பொங்கல் பரிசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த கரும்பு, சர்க்கரை, அரிசி. இப்போ அந்த பொங்கல் பரிசில் என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி, அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு கரும்பு, அந்த வேட்டி, சேலை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்ட வந்து அந்த கொள்முதல் பண்ணுற பல்காக கொள்முதல் பண்ணுற வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த ஒரு மாவட்ட கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், சுவர் மட்டும் வாங்குவாங்க இல்லையா, ஸோ பொருளில்லா அட்டைதாரர்கள், பொருளே வாங்க மாட்டாங்க இல்லையா, அவங்கள தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு நியாய விலை கடையில் பொங்கல் திருநாளை முன்னதாகவே ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெமோ மெசேஜ் மாதிரி தான். யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிக்கையில சொன்னதுபடி என்னன்னா, பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்ஹெச் கார்டு, பிஹெச்ஹெச் ஏஏஒய் எனப்படும் அன்ன யோகா அப்படின்ற ஒரு, அதாவது 35 கிலோ அரிசியெல்லாம் வாங்குவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த கார்டுக்கு, அந்த என்பிஹெச்ஹெச் எனப்படும் முன்னுரிமையற்ற கார்டுகளுக்கும் வழங்கப்படும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கார்டுகளுக்கு வந்து இந்த ஒரு தொகை 1000 ரூபாய் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அந்த பொங்கல் பரிசு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க வந்து போட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா என்பிஹெச்ஹெச் அப்படின்னு ஒரு கார்டு, அதாவது ரேஷன் கார்டு சர்க்கரை மட்டும் வழங்கப்படும். அதாவது இந்த மாதிரி ரேஷன் கார்டுக்கு என்பிஹெச்ஹெச் கார்டு, அதாவது சுகர் மட்டும் அந்த கார்டுக்கு வாங்குவாங்க, மற்ற எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்பிஹெச்எஸ் என்சி ரேஷன் கார்டுகள் எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க, ரேஷன் கார்டு மட்டும் இருக்கும், பொருள் எதுவும் நியாய விலைக் கடை போய் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கார்டுகளுக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதே நேரம் இந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலும் பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அந்த கார்டுகளில் வச்சிருந்தாலும் அதுல யாராவது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தாலும், அல்லது அந்த குடும்ப ஊழியர்கள் யாராவது ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாங்க, அதாவது வருமான வரித்துறைக்கு வருமான வரி கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து வச்சிருக்காங்க அந்த பிஹெச்ஹெச் ஏஏஒய் அந்த கார்டு வச்சிருந்தாலும், குடும்பத்தில் யாராவது வந்து அரசு ஊழியர்களாக இருந்தாலோ அல்லது வருமான வரி கட்டியிருந்தாலோ அந்த ஒரு விஷயம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் முறை மகளிர் உதவித்தொகை வழங்கும் பணியில் தான், அதாவது இது இந்த பாணியில், அதாவது இப்படியும் யோசிப்பாங்க நிறைய பேர். இந்த பொங்கல் பரிசு கொடுக்கறதுனால மகளிர் உதவித்தொகை வந்து ஒவ்வொரு 15ஆம் தேதி வரையும் 15ஆம் தேதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதுல எதுவும் தடைபடுமா அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அது முன்னதாகவே பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கு முன்னதாகவே வந்து அதை கொடுத்துருவாங்க. ஜனவரி 10ஆம் தேதி அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க, அவங்க அக்கௌண்ட்லேயே வந்துடும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இந்த கண்டிஷன்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. மகளிர் உதவித்தொகை வழங்கும் பாணியில் தான் 1000 ரூபாய் பொங்கல் பரிசினை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதே நேரம் பொங்கல் பரிசு வருமான வரி கட்டுவோர் மற்றும் அரசு ஊழியர்கள் தரப்படாது என்று தனியாக அறிவிக்கப்பட்டது. இது முதன்முறையாக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த காலத்தில் அறிவிக்கப்பட்ட பொங்கலுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும். இந்த நடைமுறையில் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் வருமான வரி கட்டுவோர் அரசு பொங்கல் பரிசு இல்லை என்று அறிவிப்பது இதுவே முதன்முறையாகும். நிதி நெருக்கம் காரணமாக அரசு
இவர்களுக்கு வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்ல போட்டிருந்தாங்க. இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பொங்கல் பரிசு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பிஹெச்ஹெச் கார்டு, பிஹெச்ஹெச் ஏஏஒய் அண்ட் என்பிஹெச்ஹெச் அந்த 3 கேட்டகரி கார்ட்ஸுக்கும் கிடைக்கும். சர்க்கரை கார்டு அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் வாங்காத கார்டுகளுக்கு வந்து கிடைக்காது அப்படின்ற 2 கேட்டகரியும். பிஹெச்ஹெச் ஏஏஒய் அந்த கார்டுகள் வச்சிருந்தாலும் யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கேட்டகரி கார்ட்ஸ்க்கும் வந்து அந்த கேட்டகரி கார்டு பிளஸ் அந்த யாராவது கவர்மெண்ட் ஜாப் வந்து ஐடி ஃபைல் பண்ண உறுப்பினர்கள் யாராவது அந்த கார்டுல இருந்தாங்கன்னா அவங்க அந்த கார்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பொங்கல் பரிசு கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதனால அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நம்ம நியூஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா வந்து நீங்கெல்லாம் எந்த கேட்டகரி கார்ட்ஸ் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எனக்கு பொங்கல் பரிசு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டாகவும் இருக்கும். நிறைய பேர் ஐடி ஃபைல் பண்றவங்க நாங்க கவர்மெண்ட்டுக்கு கரெக்டா டாக்ஸ் பே பண்றோமே எங்களுக்கு இந்த சலுகை எல்லாம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த டாக்ஸ் ப்ராப்பரா பே பண்ணாலும் சில சலுகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இருந்து கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் இது வந்து காமனா கிடைக்கிறது ஏன் கிடைக்கல அப்படின்றது நிறைய டிசப்பாயிண்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுகள் தான். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் மீட் பண்றது. பாய் ஃப்ரம் கார்த்திக்.